என்னதான் இந்த பொசிஷன் பார்க்க டிரா மாதிரி இருந்தாலும் ஒயிட் எப்படி அழகா லீட் பண்றாருன்னு பார்ப்போம். இப்ப குயின் D8 மூலியமா ஒரு சூப்பரான செக். இது ஒரு பிரில்லியன்டான மூவ். இப்ப கிங் C3 அப்படி இல்லைனா கிங் E3 தான் போக முடியும். கிங் E3 போனாடா திருப்பி குயின் மூலியமா ஒரு செக். இப்ப கிங் D3 தான் போக முடியும். இப்ப பிஷப் மூலியமா ஒரு செக். இது ஒரு எக்ஸலண்டான மூவ். பிஷப்பை டேக் பண்ண முடியாது. இப்ப கிங் C3 தான் போக முடியும். இப்ப திருப்பி குயின் மூலியமா ஒரு செக். இப்ப பிளாக் உடைய கிங் வந்து அவருடைய குயினை விட்டு விலகி தான் போகணும். இப்ப நம்ம குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். இதே இந்த ஒரு பொசிஷன்ல கிங் C3 ப்ளே பண்றீங்கன்னா திருப்பி குயின் மூலியமா ஒரு செக். இப்ப கிங் C2 அப்படி இல்லைனா கிங் D3 தான் ப்ளே பண்ண முடியும். இப்ப கிங் D3 ப்ளே பண்றானா திருப்பி பிஷப் மூலியமா ஒரு செக். பிஷப்பை திருப்பி டேக் பண்ண முடியாது. இப்ப திருப்பி கிங் E3 தான் போக முடியும். இப்ப திருப்பி குயின் மூலியமா ஒரு செக். இப்ப குயினை விட்டு கிங் விலகிதான் ஆகணும். திருப்பி நம்ம குயினை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன்ல D3 ப்ளே பண்றதுக்கு பதிலா கிங் C2 ப்ளே பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருப்பி பிஷப் மூலியமா ஒரு செக். கிங் D1 அப்படி இல்லைனா கிங் C1 தான் ப்ளே பண்ண முடியும். கிங் C1 ப்ளே பண்ணானா இது ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லையா கிங் D1 ப்ளே பண்ணீங்கன்னா திருப்பி குயின் மூலியமா ஒரு செக். இப்ப திருப்பி C1 தான் வந்தாகணும். இப்ப இது ஒரு சூப்பரான செக்மேட்.